அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபெண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இன்றைக்கி வந்து நான் மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் 11வது பகுதி அந்த மிஷனை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு சில ஸ்டெப் வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா கட்டத்தில் வந்து மக்களுடைய சப்போர்ட் இதுக்கு வந்து அதாவது இது ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி இது சாத்தியம்தானா ரன் பண்ணுறதுக்கு, அந்த அளவுக்கு மலேசியா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்குதா, அதாவது ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நேமை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் தட்டினா போதும். ஸோ இது எதுக்கு நான் ஒரு என்ஜிஓ பிறகு ஃபார்ம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணி மாதம் 10 வெள்ளி கட்டணும். ஜஸ்ட் இமேஜின் இந்த ஒரு ஃபார்மை இந்த லிங்கை தட்டி ஒரு பேரை தட்டி பேர் எழுதி சப்மிட் பட்டன் தட்டுறதுக்கே சோம்பேறிப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் எங்கே வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி மாதம் 10 வெள்ளி கொடுக்குற இந்த வழியாக நல்ல லீடர்ஸை ஃபில்டர் பண்ணுவாங்க, அந்த ஃபண்டை வச்சு எப்படி சேவை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி நல்ல லீடரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் வந்து கன்சிஸ்டண்டாக சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோமா லாஜிக்கே இல்லை, ரைட்? இந்த ஃபார்மை கூட ஃபில் அப் பண்ணாதவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படின்னுக்காக இது வந்து நம்ம எதுக்கு போய் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பாதிலே என்ஜிஓ ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் மெம்பர் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டு அப்படி இருக்கிறது பிறகு வந்து பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால் வந்து காசு ஒன்றுமே நம்ம கலெக்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா, ஒரு அக்கறை எடுக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ இதுக்கெல்லாம் டியூ டேட் இருக்குது. ஓகே, நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணால் ஒரு மாதம் நான் டைம் கொடுக்குறேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அட்லீஸ்ட் 2000 பேர் வந்து குறைஞ்சது 2000 பேர் வந்து அவங்க நேமை ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே என்ஜிஓ ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கலாம். ஓகே, அதாவது ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி 1000 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் தான் ஒரு தலைவரை உருவாக்க முடியும். அப்புறம் தான் அந்த அதாவது அந்த மிஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம், அந்த தலைவர் எப்படி செயல்படுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஏன் 2000 பேர் நான் வந்து எதிர்பார்க்குறேன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 2000 பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சா காசுக்கு 2வது மெம்பராக ஜாயின் பண்ணுறது அது பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து 1000 பேர் மட்டும் பத்தாது, 2000 பேர் இருந்தால் தான் அட்லீஸ்ட் அடுத்தது. ஏன்னா அடுத்தது வந்து நம்ம மெம்பர்ஸ்கிட்ட காசு கலெக்ட் பண்ணால் அதுக்கு முன்னே வெப்சைட் டெவலப் பண்ணணும், சிஸ்டம் டெவலப் பண்ணணும், கணக்கு வழக்கு காமிக்கணும். ஓகே, என்ஜிஓ ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னே நிறையா வேலை இருக்குது. ஓகே, ஸோ அந்த வேலைலாம் நான் பார்த்துக்குவேன். அதாவது நிறைய இந்த சிஸ்டமை வழி நடத்துறது A to Z கைட் பண்ணுறதுலேருந்து அதில் முக்கியமான விஷயம்லாம் செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் பார்த்துக்குவேன். ஓகே, மக்கள்கிட்டேருந்து வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் மக்கள்கிட்ட வந்து இதில் இருக்குது. ஓகே, ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும், மாதம் 10 வெள்ளி கட்டணும், ஒரு ஒரு நேர்மையான அரசாங்கத்தை பில்ட் பண்ணுறதுன்றது பெரிய மிஷன். அது வந்து நான் எப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன்னா மக்கள் வந்து அவங்கவுங்க பங்கு சின்ன பங்கு செஞ்சால் அந்த ஒட்டுமொத்த சக்தியும் சேர்த்து இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிடலாம். ஓகே, ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அர்த்தம் தான். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டா ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்தையும் இருந்தாலும் சாதிச்சிடலாம். ஓகே, ஸோ அந்த மக்களுடைய சக்தியை வந்து நல்ல தலைவர்கிட்ட சேர்த்து நல்ல அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த முயற்சி. ஓகே, அது எப்படி நல்ல தலைவர்கள்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த என்ஜிஓ ஃபங்க்ஷன் பண்ணுற விதம் அப்படி இருக்கும். ஏன்னா எல்லா தலைவர்களும் கணக்கு வழக்கு காமிக்கணும், நேர்மையை காமிக்கணும். ஓகே, அவங்க ஒரு தலைவர்களோட நேர்மையும் அவங்களுடைய ஒரு செயலும் மக்களுடைய நலனுக்கே இருக்கிற மாதிரி இருக்குதா எல்லாமே செக் பண்ணப்படும். இல்லைனா அந்த தலைவர்கள் லிஸ்ட்லேருந்து நீக்கப்படுவாங்க. ஓகே, அப்போ நல்ல தலைவர்களை கண்டுபிடிச்சி அவங்கள அரசியலில் நிறுத்தி ஒரு நல்ல கவர்மெண்ட்டை உருவாக்குற முயற்சி தான் இது. ஓகே, இந்த பார்ட் 1லேருந்து பார்ட் 10 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ நான் டோட்டலாக இந்த மிஷன் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வந்து ஏன்னா பேசிக்லி வந்து நம்ம ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒன்று ஏன் தேவைப்படுதுன்னா ஒரு புது கவர்மெண்ட் ஏன் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா தேவைப்படுதுன்னா
as a human right activist நம்ம வந்து சிஸ்டம் பற்றி நான் சொல்லணும்னா ஒரு நாட்டுடைய சிஸ்டம் எப்படி செயல்படும்னா அந்த சிஸ்டமில் ஏதாவது பிரச்சனைனா கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் இருக்கும். நம்ம ஏதாவது நம்மளுக்குன்னு மக்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கும். அதெல்லாம் சட்டத்தில் வந்து என்னது வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த இது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. எல்லாம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து சிலது வந்து உங்கள் உரிமையாக இருக்கும் சட்டத்தில். ஓகே, அந்த உரிமை கிடைக்கலன்னா சிஸ்டமில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ பேசிக்லி எப்படி ரிப்பேர் பண்ண நினைப்போம்னா கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் பார்ப்போம். எந்த டிபார்ட்மெண்ட்லாச்சும் இல்லை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை எங்கள் கோர்ட்டில் எங்கேனாச்சும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நியாயம் தேட பார்ப்போம். ஸோ இப்போ உண்மையாக சொல்ல போனால் நிறைய நாட்டில் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகுது. ஓகே, சட்டம் எழுதப்பட்ட சட்டம் ஒரு மாதிரி இருக்குது, சிஸ்டம் செயல்படுறதுல நிறைய பொய் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜில் கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் போகலாம். ஓகே, அதாவது இப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற கவர்மெண்ட்டை விட்டுட்டு புதுசாக ஒரு இருக்கிற அடுத்த எதிர்கட்சியை வந்து சூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆக்கலாம். ஓகே, இப்போ மலேசியாவில் என்ன பிரச்சனைனா கம்ப்ளைண்ட் ப்ராசஸும் வேலை செய்யாது, சிஸ்டமில் நிறைய பொய் இருக்குது. இது வந்து காமனாக எல்லா நாட்டிலையும் இருக்குது இந்த பொய் சிஸ்டமுக்குள்ளே. ஸோ மலேசியாவில் என்ன ஒரு தலைவலினா இப்போ எதிர்கட்சியும் சரியில்லை, ஆளுங்கட்சியும் சரியில்லை. ஸோ அரசியலில் அடுத்தது யாரை தான் ஓட்டு போட்டு நாட்டை திருத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா இல்லை. ஓகே, அப்போ தான் என்ன பண்ணணும்னா புதுசாக கவர்மெண்ட்டை புதுசாக பில் பண்ணுறதுக்கு உருவாக்கணும். ஓகே, முயற்சி பண்ணணும். ஓகே, கவர்மெண்ட் புதுசாக பில் பண்ணுறதுக்கு சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும், காமன்லி எப்படி வேலை செய்யுதுன்னா உலகம் முழுக்க நீங்கள் வந்து ஒரு ROSல ஒரு NGOவாக ரிஜிஸ்டர் பண்ணோம், அது ஒரு அரசியல் கட்சி. ஓகே, அந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது மொதல் ரிஜிஸ்டர் ஆகப்போ அதுவும் ஒரு NGOவாக தான் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. NGO நிறையா விதமான நோக்கத்தில் செயல்படும், அரசியல் கட்சிக்காகவும் NGO வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறதுக்கு வந்து ஒரு NGO ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நிறையா அந்த கட்சியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, அது மேல் மட்டத்தில் நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அதில் அரசியல்வாதிகளாம் உருவாகுவாங்க. ஓகே, ஸோ அவங்களாம் வந்து தேர்தல் நின்று உருவாகுவாங்க. இது வந்து சிஸ்டமில் இருக்கிற ஸ்ட்ரக்சரு. ஓகே, இதில் என்ன பிரச்சனைனா அரசியல்வாதிங்க வந்து சொன்ன வாக்கை வந்து செய்ய மாட்டுறானுங்க. ஸோ அவனுங்க ஓட்டு வாங்குறதுக்கு முன்னே என்னென்ன வாக்கு கொடுத்தானுங்களோ அது வந்து அவனுங்களுக்கு ஆட்சி வந்த பிறகு அதை செய்ய மாட்டானுங்க. ஸோ அதனால தான் இந்த மாற்றத்தை நான் செய்ய நினைக்கிறேன். அதாவது ஒரிஜினலி இப்போ சிஸ்டமில் காமன்லி உலகம் முழுக்க இப்படி தான் அரசியல் உருவாகும். ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சியில் வந்து ஒருத்தன் வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து வேட்பாளராக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அரசியலில் நின்று தேர்தலில் நின்று ஜெயிச்சு வருவான். ஓகே, இதில் வந்து ஃபில்ட்ரேஷன் இல்லை. அதாவது வாயிலே வந்து அவன் வாக்கு கொடுக்குறான், இதை செஞ்சிருவேன்னு அதை கடைசி செய்ய மாட்டான். ஸோ அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நல்ல தலைவர்களை ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா பேசிக்கலி அவன் ஏன் போய் சொல்கிறான்னா காசு விஷயத்தில் ஏமாத்துறதுக்கு தான் இவன் இந்த இவ்வளோ பொய்யும் வேலையும் செஞ்சுது. இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், நான் இந்த நன்மை செஞ்சிருவேன், அந்த நன்மை செஞ்சிருவேன்னு சொன்னதெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கு. ஓட்டு வாங்கிட்டுஞ்சா அவன் செய்ய முடியலன்னா சிஸ்டம் முழுக்க பொய் தான் இருக்குது, திருட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ பேசிக்கலி எப்படி சுற்றி பார்த்தாலும் அவன் என்னத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சான், திருடுறதுக்கு, காசு தட்டுறதுக்கு. அப்போ நான் என்ன ஒரு வித்தியாசத்தை செய்ய பார்க்குறேன்னா காசு விஷயத்துக்கு இந்த காசை ஏமாத்த தானே பார்க்குறான். அப்போ காசு விஷயத்தில் ஏமாத்தாதவங்களை கண்டுபிடிக்கிறது, நேர்மையான கண்டுபிடிக்கிறவங்கள முயற்சி தான் இது. பேசிக்லி இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய பார்க்குறேன்னு, எல்லா தலைவர்களுக்கும் குறிப்பிட்ட காசு கொடுத்து அந்த காசை வந்து அவங்க சரியாக ஏழைங்களுக்கு எதுவும் உதவி செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு கணக்கு வழக்கு நேர்மையாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அவங்க வந்து கணக்கு வழக்கெல்லாம் காமிக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஒரு வித்தியாசம்னா அந்த நேர்மையான தலைவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி 100% டிரான்ஸ்பரன்சியான ஒரு கணக்கு வழக்கெல்லாம் காமிக்கிறதெல்லாம் நேர்மையான தலைவர்களால் தான் முடியும். ஸோ இந்த மாதிரியான நேர்மையான தலைவர்கள் அரசியல்வாதிகளாக ஆகி அரசாங்கத்தை உருவாக்கினா ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்கலாம். இதுதான் இந்த பேசிக் ஐடியா.
ஸோ இதில் வந்து ஓகே இந்த மாதிரியான நேர்மையான தலைவர்களை கணக்கு வழக்கெல்லாம் காமிக்கக்கூடிய நேர்மையான தலைவர்களை உருவாக்குறதுக்கு 2 வழி இருக்குது. ஓகே, அதை வழியை நான் ட்ரை பண்ணிட்டேன். அதாவது ஆல்ரெடி இருக்கிற என்ஜிஓஸ்லாம் கால் பண்ணலாம். எல்லா என்ஜிஓவும் யார்கிட்ட நேர்மை இருக்குதோ கணக்கு வழக்கு காமிங்க. ஓகே, உங்களுடைய என்ஜிஓ நிர்வாகத்தோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அட்டாச் பண்ணிவிட்டு என்னென்ன செலவு பண்ணுறீங்க, எங்கேருந்து காசு வருது, எல்லாமே வெளிப்படையாக கணக்கு வழக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் என்ஜிஓ வச்சு நல்ல தலைவர்களை கண்டுபிடிக்கலாம். இந்த முயற்சி நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கும் வந்து என்ஜிஓஸ் முன்னுக்கு வராதனால இந்த 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 வழி ஃபெயில் ஆகுது. ஓகே, இப்போ அதுக்கு தான் இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்டெப்பு மக்கள்கிட்டே வர, அதாவது மக்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணணும். அதாவது நாங்கள் இந்த மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணுறப்ப ஒரு மெம்பர் 10 வெள்ளி கட்டி மாதத்துக்கு 10 வெள்ளி கட்டணும் அந்த என்ஜிஓவில் ஜாயின் பண்ணிவிட்டு. ஸோ இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 1000 பேர் சேர்ந்தால் என்ன நடக்கும், 10,000 வெள்ளி மாதம் டொனேஷன் வரும். ஸோ வருஷத்துக்கு வந்து 1,20,000 வெள்ளி வரும். ஸோ ஒரு தலைவர்களும் 1000 மெம்பர்ஸ்க்கு ஒரு தலைவரை உருவாக்குறது என்னத்துக்குன்னா இந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 10 ஏழைங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இந்த பணத்தை பாய்ச்சிட்டு ஸோ மாதம் கணக்கு வழக்கு காமிக்கணும். அந்த ஏழைங்களுக்கு எப்படி அந்த 10 பேருக்கு இந்த மெம்பர்ஸ்கிட்டேருந்து வந்த காசை வச்சு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் வழியாக அவங்க நேர்மையை காட்டுறாங்க, அது வழியாக அவங்க நல்ல தலைவர்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா மெம்பர்ஸ் சேர நிறைய தலைவர்கள் உருவாகுவாங்க. நிறைய தலைவர்கள் உருவா நல்ல நேர்மையான தலைவர்கள் கண்டுபிடிச்சிட்டே வந்தோம்மா இது மாதிரி ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருந்தால் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அரசாங்கத்தையே உருவாக்கிடலாம். இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இந்தியன்ஸ் கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா மெம்பராக ஜாயின் பண்ணுறது வந்து 1,00,000 மெம்பர்ஸ் கிட்ட வந்தோன்னா அடுத்த ரேஸ்க்கு போகும். இது ஒரு இந்தியன் ரேஸ் வச்சு மட்டும் இந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிட முடியாது. இது இந்தியன் ரேஸ் கிட்ட பிகின் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த மிஷன் அடுத்தடுத்து வேறு ரேஸ் கிட்ட இதே பேட்டர்னில் வந்து அவங்கவுங்க இப்போ மலே ஸ்கூல்லையும் சரி, சைனீஸ் ஸ்கூல்லையும் சரி, சபா சரவக்காரங்களும் சரி, அவங்களுக்குள்ளார யார் நல்ல தலைவர்கள் இருக்காங்க இதே பேட்டர்னில் தான். ஓகே, எல்லா மக்களும் வேறு இன மக்களும் ஒரு டைமில் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு மக்களாக இருந்து முத ஜாயின் பண்ணுறது என்னென்னா இன்னொருத்தவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதான்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் தயங்கி நின்னீங்கன்னா யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு நல்ல அரசாங்கம் உருவாக்குனா தான் உங்களுக்கு கடைசியில் விடிவு காலம்னு ஒன்று வேணும்னா இந்த உலகத்தில் இதே மாதிரி பொய் ஏமாத்தே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இருக்கலாம். ஓகே, இதை மாற்றணுன்னா இதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகே, புதுசாக ஒரு அரசாங்கத்தை பில்ட் பண்ணுறதுக்கு மக்கள் முன்னுக்கு வரணும் முதல்ல. அதுதான் இப்போ எடுத்திருக்க கடைசி முயற்சி. இதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஓகே, ஏன்னா என்ஜிஓஸ் முன்னுக்கு வரலன்னா மக்கள் தான் வரணும். மக்கள் வந்து அவங்க வந்து நேர்மையான அரசாங்கம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நேர்மையாக எல்லாம் வெளிப்படையாக இருந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவோன்னு நீங்கள் முதல்ல நீங்கள் தலைவர்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை மூட்டணும். அப்போ தான் நல்ல தலைவர்களுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, எனக்கே வந்து நிறையா உண்மையை சொல்லணுன்னா மக்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை போச்சு. இந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை ரொம்ப போயிடுச்சு. அதனால தான் பாருங்கள் இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே இந்த ஒரு ஃபார்ம் ஃபில்அப் இது க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது மக்கள்லாம் ரொம்ப சுயநலமாக இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அவங்க பொழப்பை பார்க்குறது அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. அவங்க ஃபேமிலியை பார்க்கணும், அவங்க பொழப்பை பார்க்கணும், அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கூடியும் வந்து ஒரு நாட்டுக்கு என்னது நாட்டுடைய சிஸ்டம் சரியாக ஆக்குறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது தவறு. ஓகே, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தவறு தான். தப்பு செய்கிறவங்க மட்டும் சிஸ்டம் வீணாக்கிட்டு திருடி தின்னுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா அவங்களும் குற்றவாளி தான். ஓகே, இதை வந்து திருத்தணும்னா யாராவது ஒரு ஆள் உண்மையாக போய் திருத்த போனால் அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு நடந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறது. ஓகே, இந்த மாதிரி நிறையா ஆபத்து, நிறைய பிரச்சனை. ஓகே, இதெல்லாம் வந்து அந்த ஒரு சின்ன நபர் வந்து அந்த சின்ன குரூப் வந்து
சின்ன குரூப்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே மூளைக்கு முடுக்க ஒரு ஆள் நேர்மையாக இருக்காங்கன்னா அவங்கள இந்த சிஸ்டமே நசுக்கும். ஓகே, நசுக்கிறப்ப அவங்களால தாங்க முடியாமல் அவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க அதை செய்ய முடியாது. அவங்க அந்த சேவையும் செய்ய முடியாது. அந்த சேவையும் செய்யறதுக்கு சிஸ்டமில் வழியும் இருக்காது. ஒருத்தன் எப்படி நாட்டை செயல்படுத்த முடியும்? தேர்தலில் ஒருத்தன் நின்று ஒருத்தன் ஜெயிச்சு எப்படி தான் நாட்டை திருத்த முடியும்? வழி நடத்த முடியாது. ஓகே, சிஸ்டமும் அப்படி வேலையும் செய்யாது. ஓகே, சாத்தியமே இல்லை. ஓகே, அதனால மக்கள் இந்த மாதிரி நேர்மை இருக்குன்னா, உண்மை இருக்குன்னா, வெளிப்படை இருக்குன்னா உடனே அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணணும். அப்படியே ஒரு என்னது கொஞ்சம் கூடியும் ஒரு பொது நலமாக யோசிக்காமல் எப்பயுமே சுயநலமாக இருக்கிறது, அப்படியே அதிகாரத்தோடுங்களை பார்த்து பயந்து ஊகிட்டே இருக்கிறது, இதே மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஒன்றும் செய்ய முடியாது. யாராலையும் இந்த இந்த நாட்டை இந்த உலகத்தை சரி பண்ண முடியாது. இப்படியே தான் இருக்கும். பொய் ஏமாத்து இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் உலகம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்குற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா காமெண்டில் இந்த ஃபார்மோட லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஸ்லைடில் கூட இங்கே போட்டிருக்கேன். இதோட ஷார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கை தட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாத கடைசிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதம் கடைசி இந்த மாதம் முடிச்சிட்டோன்னே நான் பார்ப்பேன். 2000 பேர் வரலையா, நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்கன்னு நேராக சொல்லிடுவேன். என்ன பண்ணுவேன், 2 மாதத்துக்கு அதுக்கப்புறம் இதை செய்ய மாட்டேன். அதுக்கு 2 மாதம் கழிச்சு அப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்லாட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். எந்த ஸ்டேஜில் மலேசியா மக்கள் நீங்கள் ஒரு அக்கறையாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு கவர்மெண்ட் நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்குறது அக்கறையாக இதெல்லாம் அக்கறையை காட்டுறீங்க, சப்போர்ட்டை காட்டுறீங்கன்னு நினச்சா நம்ம செய்வோம். இல்லைனா நீங்கள் தான் ஃபெயில் ஆகுறீங்கன்னு இந்த உண்மையை சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு வேறு வழி இல்லை, என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆள் ஒரு சிஸ்டமை திருத்திடுவானா, ஒரு நாட்டை திருத்திடுவானா, சிஸ்டம் அப்படி வேலை செய்யாது, மக்களாட்சி அப்படி வேலை செய்யாது. ஓகே, வாய்ப்பே இல்லை. இருந்தால் செஞ்சிடுவேன், இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம். இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.